கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளில் கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். பிறந்த நாளை காண்கிற அனைவரையும் வாழ்த்துகிறேன். திருமண நாளை காண்கிற உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளில் ஜீவ வார்த்தைக்கான வசனத்தை கேட்போமா? 1 நாளாகமம் 12வது அதிகாரம் 39வது வசனம். அவர்கள் அங்கே தாவீதோடு கூட 3 நாள் இருந்து போஜன பானம் பண்ணினார்கள். அவர்கள் சகோதரர் அவர்களுக்காக சகலத்தையும் ஆயத்தம் பண்ணியிருந்தார்கள். இந்த ஜீவார்த்தின் தலைப்பு சகலமும் ஆயத்தமாகும். பாருங்க, தாவீதுடைய நாட்களில் 3 நாட்கள் எல்லாரும் இணைந்து சாப்பிடுவதற்கு, போஜனம் பண்ணுவதற்கு எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி வச்சுருந்தாங்களாம். பாருங்களா, எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணிட்டாங்க. முன்கூட்டி ஆயத்தனானது முன்கூட்டி எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்திட்டாங்க. இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்காக ஆயத்தம் பண்ணுகிறவர். நீங்கள் நினைக்கலாம், எங்கள் வாழ்க்கையில் ஒன்றும் நடக்கலையேன்னு. கர்த்தர் எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி கொடுப்பாரு. பிள்ளைகளுக்கு வேலையை கர்த்தர் ஆயத்தம் பண்ணுவார். உங்களுக்கு வியாபாரத்தை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி தருவார். தொழிலை ஆயத்தம் பண்ணி தருவார். பிள்ளைகளுக்கு படிப்பு கர்த்தரால் ஆயத்தமாக்கப்படும். பிள்ளைகளுக்கு திருமண காரியம் கர்த்தரால் ஆயத்தமாக்கப்படும். வீடு, ஆஸ்தி, ஐஸ்வர்யம் எல்லாமே தேவன் ஒழுங்கு பண்ணுவார். அவர் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நமக்காக எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்குன்னு வசனம் சொல்லுகிறது. எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்துகிற ஒரு அன்பு தகப்பன். எலியாசர் ஈசாக்குக்கு பெண் பார்க்க போகும்போது லாபாரம் பெத்துன்னு சொல்கிறாங்க. அதாவது உமக்கு வீடும் ஒட்டகத்துக்கு தங்க இடமும் நாங்கள் எல்லாம் ஆயத்தம் பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்கிறாங்க. ஆபிரகாமுடைய வேலைக்காரனுக்கு அங்கே எல்லாம் ஒரு வீட்டில் ஆயத்தமாக இருக்குன்னா எஜமானுக்கு அப்போ எப்படி இருக்கும் பாருங்க. யோசித்து பாருங்க. சாதாரண ஒரு வேலைக்காரனுக்காக எல்லாம் ஆயத்தம் பண்ணி கொடுத்தாங்கன்னா இந்த உலகத்தில் நமக்கு ஆண்டு ஆயத்தம் பண்ண மாட்டாரா? எல்லாவற்றையும் ஒழுங்கு பண்ணுவார். பயப்படாதீங்க. அதிசயத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. தாவீதோட நாட்களில் அங்கே போஜனம் பண்ணுவதற்கான அத்தனை காரியத்தையும் முன்கூட்டியே சகோதரர்கள் ஆயத்தம் பண்ணதை போல தேவன் அதிசயத்தை செய்ய போகிறார். இனி எதை குறித்து நீங்கள் கலங்க போகிறதில்ல. எல்லாமே உங்களுக்கு ஆயத்தமாக இருக்கும். நீங்கள் சொல்லுவீங்க, எனக்காக தேவன் அங்கே எல்லாம் ஆயத்தம் பண்ணி வச்சுருந்தாரு. அதில் நாங்கள் போய் பிரவேசித்தோம், அதை அனுபவித்தோம், அதை சுதந்திரித்தோம் அப்படின்னு ஏசப்பாவுக்கு சாட்சி கொடுக்க போகிறீங்க. இந்த நாளில் இந்த அற்புதத்தை நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கிற ஒரு நாள். இந்த நாள் ஒரு விசேஷித்த நாள். ஜெபம் பண்ணுவோமா? ஜெபிப்போம். ஆண்டவரே, எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணுகிற எங்கள் அன்பு தகப்பன், இதோ ஜெபிக்கிற உடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க. இதுவரையிலும் வாழ்க்கையில் எல்லாம் தோல்வியாக ஒன்றும் இல்லாமல் இருந்திருக்கலாம். இனி அப்படி அல்ல. கர்த்தர் எங்களுக்கு எல்லாமே ஆயத்தம் பண்ணி கொடுத்தாருன்னு சாட்சியாய் இவர்களை மாற்றும்படியாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய நாமம் உயரட்டும். வியாதிப்பட்ட நபர்கள் இப்போ உம்மால் சுகமாக்கப்பட்டும். இந்த நேரத்தில் உம்முடைய சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும். திருமண தடை விலகட்டும். வேலையில் இருக்கிற தடை விலகட்டும். கற்பத்தின் கனிக்கு இருக்கிற தடை விலகட்டும். ஆண்டவரே, இன்னும் பணி உயர்வுக்கான தடைகள் விலகட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்மை ஆராதிப்பதற்கு யாராவது தடைப்பட்டிருந்தா அந்த தடையை மாற்றி கொடுங்க. உங்களுடைய சமூகத்தில் உங்களுடைய பிள்ளைகள் வந்து உம்மை ஆராதிக்கட்டும். கிருபை பாராட்டுங்க. இந்த நாளில் யார் யார் என்ன துக்கத்தோடு இருந்தாலும் அவங்க துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும். நீங்கள் அப்படி செய்தீங்க. நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.